ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் பத்தி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்காக ஒரு வேற லெவல் ட்ரெய்லர் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். பட் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு ஒரு ப்ராப்பரான அப்டேட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் என்னன்றத நாளைக்கு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ட்ரெய்லரோட சம் ஒர்க் முடியல போல. அண்ட் ஆகஸ்ட் 15க்குள்ள முடிஞ்சிருமானும் கன்ஃபார்மா தெரியல போல. அதனாலதான் இந்த மாதிரி டைம் கேட்டிருக்காங்க. சோ ஆகஸ்ட் 15 ட்ரெய்லர் இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் கோட் பொறுத்த வரைக்கும் தளபதியோட அந்த ஏஐ லுக் அண்ட் விஎஃப்எக்ஸ் நிறைய ஒர்க் இருக்கு. சோ மேபி அதனாலதான் இந்த டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்பார்க் சாங்குக்கு வந்து விமர்சனங்களுக்கு அப்புறம் அந்த ஏஐ லுக்ல இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. சோ மேபி அதனால கூட இந்த டிலே இருக்கலாம். பட் எனிவே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் ஆச்சும் கொடுத்தாங்களே. அந்த ட்ரெய்லரே அமேசிங்கா இருக்குன்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ நச்சுன்னு ஒரு ட்ரெய்லருக்காக கொஞ்சம் வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. அந்த சூர்யா அவர்களோட கங்குவா ட்ரெய்லர் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆச்சு. சோ அக்டோபர்ல வரப்போற படத்துக்கே ட்ரெய்லர் இப்ப விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தளபதி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பட் கங்குவா ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கிற ஒரு படம். சோ அதனால அவங்களால ட்ரெய்லரை இவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடிஞ்சது. அந்த கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம்ன்றதால எல்லா ஏரியாஸும் விற்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கோட் அந்த மாதிரி இல்ல, ஷூட்டிங் டேஸும் கம்மி அண்ட் ஆல்ரெடி எல்லா ஏரியாஸும் வித்துச்சு. ஸோ அதுக்காக ட்ரெய்லரை சீக்கிரம் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு கோட் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வராம இருந்ததும் கங்குவாக்கு நல்லது. ஏன்னா எல்லாரோட கவனமும் அப்படியே கோட் பக்கம் திரும்பிடும்.